வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே நேற்று வந்து நீட் தேர்வு முறைகேடுக்காக டெல்லியில வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டெல்லியில பாத்தீங்கன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது? நேற்று டெல்லியில நடந்த போராட்டம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரேப் பாடகரான அறிவு அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணத்துக்காக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி தான் வந்து இன்னைக்கு நாம இந்த வீடியோல பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த நீட் தேர்வுல நடந்த ஃபோர்ஜரியா இருக்கட்டும் இல்ல கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆனது, இது சம்பந்தமா என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில வந்து நேற்று பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துச்சு. நாடாளுமன்றத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. அங்க வந்து உள்ள போறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பேரிகார்ட்லாம் வந்து அடிச்சு உடைச்சு உள்ள போகணும்னு முயற்சி பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் வந்து இந்த 144 தடை உத்தரவு போட்டு அதை வந்து தடுத்துட்டாங்க. ஆனாலுமே பாத்தீங்கன்னா நேற்று அந்த கூட்டம் இருக்குல்ல, யங்ஸ்டர்ஸ், அவங்க வந்து யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு 50,000 பேருக்கு மேல வந்து கூடிட்டாங்க. அவங்கள வந்து போலீஸால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா லத்தி சார்ஜ் எல்லாம் வந்து கையில எடுக்கிற மாதிரி ஆயிருச்சு. பாத்தீங்கன்னா நீங்க நேத்து பாத்திருப்பீங்க, கார்கில் வார்ல கூட இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 70 பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து மட்டுமே வந்து கைது பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நேத்து மட்டும் இல்ல இன்னைக்குமே இது சம்பந்தமா வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க வந்து சும்மா ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் வந்து நினைச்சோம். ஆனா இன்னைக்கு அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கட்சியா உருவெடுத்திருக்காங்க. யங்ஸ்டரோட பவர் என்ன அப்படிங்கறத வந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த யங்ஸ்டரோட பவரை வந்து நம்ம நல்ல விதமா யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். காக்ரோச் ஜனதா பார்ட்டி நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா டெல்லியில வந்து அந்த முக்கியமான அமைச்சர்கள்ட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அவங்க வந்து போயிருக்காங்க. அங்க அவங்க வந்து 3 முக்கியமான கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபோர்ஜரி நடந்திருக்குல்ல, சோ இதுக்கு சம்பந்தமான அந்த மத்திய கல்வி அமைச்சர் அவரை வந்து என்ன பண்ணணும், அவர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சோனம் வாங்சுக் அவர் தான் வந்து இந்த சமூக ஆர்வலர், அவர் வந்து தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டே இருந்தார்ல, சோ அவரை இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து அடைச்சு வச்சிருக்காங்க. சோ அவரை வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அவரை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த நீட் தேர்வால வந்து மாணவர்கள் வந்து சூசைட் பண்ணிட்டாங்கல்ல, அப்படி சூசைட் பண்ண ஒவ்வொரு குடும்பத்துக்குமே பாத்தீங்கன்னா 1 கோடி தரணும் அப்படிங்கிற மாதிரியான 3 கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய 3 கோரிக்கைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அது மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அதை வந்து யாருமே வந்து கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா அதனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா வந்து கேள்வி கேட்பாங்க. ஆனா கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து அவங்கள வந்து அடிச்சு அராஜகம் பண்றது, கைது பண்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி டெல்லியில நடந்த போராட்டம் இப்ப என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சென்னையில மட்டும் இல்ல விழுப்புரத்திலயுமே வந்து அந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. சோசியல் மீடியால இருக்கட்டும் இல்ல மீடியாக்கள் சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சில உண்மைகளை வந்து மறைச்சிட்டாங்க, நிறைய விஷயங்களை வந்து சொல்லல. நேத்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்ட்ரோல் ரூம்ல வந்து என்ன மாதிரி வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு, என்ன நிலவரம் அப்படிங்கறத வந்து ஒவ்வொரு டைமுமே வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து இருந்திருக்கு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ள வேற யாரோ வந்து சதிகார உள்ள நுழைஞ்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸை வந்து கல்ல வீசி அட்டாக் பண்ணிருக்காங்க. இதனால 118 போலீஸ் வந்து அவங்களுக்கு வந்து காயமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வெஹிக்கிளை வேற அட்டாக் பண்ணிருக்காங்க. 20 வாகனங்கள் வேற வந்து சேதமாயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சீக்கிரட்டா வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு இன்டைரக்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சோனம் வாங்சுக் அவரோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ரொம்பவே மோசமா தள்ளி விட்டுருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் வந்து நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொல்லி மூடி மறைக்க பாக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நேத்து வரைக்குமே போயிட்டு இருந்துச்சு. சோ இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நீட் தேர்வுல நடந்த முறைகேடுக்காக நேத்து இந்த போராட்டம் அப்படிங்கிறது யங்ஸ்டர்ஸ் பண்ணாங்க. இன்னைக்கு டெல்லியில என்ன பண்ணிருக்காங்கன்னா விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவோட நம்ம இந்தியா வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தம், ஒரு டீல் போடுற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற
அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே அந்த டீல் வந்து சைன் பண்ணல. அந்த ஒரு ஒப்பந்தத்துக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா பஞ்சாப் ஹரியானால இருக்க விவசாயிகள் எல்லாமே வந்து போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்காவில இருந்து நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ற பால் இருக்கட்டும் இல்ல காய்கறி எல்லாத்தையுமே அவங்க குறைஞ்ச விலைக்கு அவங்க வந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுல இருக்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கையில எடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நம்ம ரேப் பாடகர் திருக்குறள் அறிவு அவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு தலைமைச் செயலகத்துல அவர் கூட ஒரு 4 பேர் சேர்ந்து அங்க வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. சிஎம் விஜய் சார் அவங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்துட்டு இது சம்பந்தமா எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லியுமே வந்து பேசியிருக்காங்க. அதுக்காக அவரை என்ன பண்ணிருக்காங்கன்னா கைது பண்ணிருக்காங்க. சரி ஓகே, இப்ப அவரை கைது பண்ணது நியாயமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து போராட்டம் பண்றது மாணவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான சரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்காக அவர் குரல் கொடுக்கிறது ஒரு கலைஞரா குரல் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹை செக்யூரிட்டியான ஒரு இடம். அங்க முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர் இருப்பாங்க, இன்னும் சில முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே இருப்பாங்க. சோ எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாம அங்க போய் இவர் வந்து போராட்டம் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா போலீஸ் இப்ப வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால எல்லாருமே கேட்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நீட் ரத்து பண்றது அப்படிங்கிறது வந்து இப்போ தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடி ஆட்சியிலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டே தானே இருந்துச்சு. அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையுமே நான் கேட்கல. சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில தான் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட தலைவரான தீப்கே இருக்காருல்ல அவரை சோசியல் மீடியால எல்லாருமே வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேத்து வந்து அவர் மூலமா தானே இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்துச்சு. ஆனா காவல்துறை அவங்க எல்லாருமே வந்து அடிச்சு ரொம்பவே அராஜகம் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்காம நான் வந்து தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஆனா அதனால என்ன வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஒரு தலைவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியுமே வந்து சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை வந்து நல்லதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னா அதை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து பாகிஸ்தானோட டெரரிஸ்ட், இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடையே வந்துட்டு ஒண்ணுமில்லாம பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து போயிட்டு இருக்கு. ஃபைனலா இந்த நீட் எக்ஸாம் வந்து நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற ரெண்டு பக்கமும் இருக்க அந்த விவாதம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ நீட் எக்ஸாம் வந்தா என்ன நடக்கும், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக மார்க் கம்மியா வாங்கினவங்க கூட காசை கொடுத்து சீட்டை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தாங்க அப்படின்னா ஒரு தகுதியான டாக்டரை வந்து நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயமே வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம்ல இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக நம்ம வந்துட்டு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது இல்லாம ஒரே ஒரு எக்ஸாம் இதை மட்டும் எழுதுனா போதும் அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு விஷயமே இருக்கு. சரி ஓகே, இப்போ இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து ஏன் எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் போகணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பல லட்சத்துல செலவாகும். இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல ஏழை எளிய மாணவர்களா இருக்கட்டும் அவங்களால வந்து அவ்வளவு அமௌண்ட் எல்லாம் கொடுத்து வந்து இதை வந்து படிக்க முடியாது. இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஸ்கூல்ல படிச்ச சிலபஸ் அப்படிங்கிறது வேற. இப்போ நம்ம நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறது சிலபஸ் வந்து டோட்டலா அந்த சிலபஸ் அப்படிங்கிறது வேற அப்படிங்கும் போது அவங்களால அதை வந்து அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது. அப்போ அங்க ஸ்கூல்ல நல்லா படிச்ச நல்லா மார்க் வாங்கினவங்களால கூட இங்க வந்து அவங்களால அதை வந்து படிக்கிறதுக்கோ இல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்பவே அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க. அந்த மன அழுத்தத்தால தான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனால 12th மார்க்கே எங்களுக்கு போதும்பா, நாங்க அதை வச்சே இந்த மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான சீட்டை கொடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான அதுக்கான ஆதரவு, அதாவது நீட் எக்ஸாம் வந்து வேணாம் அப்படிங்கிறதுக்கான ஆதரவு தான் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. சோ மக்களே நீங்க சொல்லுங்க, இந்த நீட் எக்ஸாம் வேணுமா இல்ல வேணாமா? நேத்து மாணவர்கள் வந்து இந்த நீட் தேர்வுல நடந்த முறைகேடுக்காக போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? ரேப் பாடகர் திருக்குறள் அறிவு அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. அவருடைய கைது நியாயமா இல்லையா? உங்களோட எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இல்ல இதோட அடுத்த அப்டேட்டை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல நம்ம திரும்பவும் சந்திக்கலாம்.